இன்னைக்கு நாம இந்த ஏசினுடைய சுவிட்சஸ் ஆபரேஷன்ஸ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நிறைய கார்கள்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. என்னதான் அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் வந்தாச்சுனாலும் இந்த சுவிட்சஸ் நாம தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சுவிட்சஸ் பாத்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஏர் சர்க்குலேஷன் ஆபரேஷன்ஸ். வண்டியை இப்போ நீங்க ஆட்டோ மோட்ல போட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன் மோடு வந்து செட் ஆயிரும். இப்போ இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன் மோடுங்கிறப்போ நீங்க வந்து வண்டியில டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது டிராஃபிக்ல எங்கேயா நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லியாச்சுன்னா டிராஃபிக்ல இருக்கும்போது இந்த வெளியில் உள்ள புகை உள்ள வராம இருக்கிறதுக்கு இந்த இன்டர்னல் சர்க்குலேஷன் ஆபரேஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். இதே இது நீங்க வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுல உள்ளவங்க யாராவது வந்து ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஃபுட்டினுடைய ஸ்மெல் வந்து வண்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வெளியே இருந்து ஏர் உள்ள வரும்போது உள்ள ஏர் வெளியே போக வெளியே உள்ள ஏர் உள்ள வருவதுக்கு இந்த ஆபரேஷன் வந்து நம்ம டிசேபிள் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வெளியே உள்ள ஏர் நமக்கு உள்ள வர ஆரம்பிச்சிடும். இதே இது நீங்க மழை நேரங்களில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வெளியே உள்ள ஏரை உள்ள வரைக்கிறதுக்கான சுவிட்சை எனேபிள் பண்ணிட்டு அதே இதுல விண்ட் ஷீல்டுக்கான இந்த பட்டனை நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய விண்ட் ஷீல்டுல வந்துட்டு ஃபாக் எதுவும் வராம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல நீங்க மழை நேரங்களில் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களோட ரெண்டு சைடு மிரர்லையும் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபாக் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ நீங்க அதே மாதிரியான எக்ஸ்டர்னல் பட்டனை நீங்க எனேபிள் பண்ணிட்டு இந்த ஃபாகை வந்து இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்க வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து விண்ட் ஷீல்ட்ல உள்ள ஃபாகும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிரர்ல இருக்கக்கூடிய ஃபாகும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நீங்க ரொம்ப நேரம் லாங்கா வண்டி ஓட்டிட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ நீங்க ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த எக்ஸ்டர்னல் சர்க்குலேஷன்ஸ் இருக்கு